ஓம் சாந்தி. 19/11/24 बाबा சொல்றார், मीठे बच्चे, तुम्हारी याद बहुत वंडरफुल है क्योंकि तुम एक साथ ही बाप, टीचर और सद्गुरु तीनों को याद करते हो. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிக அதிசயமானது. உங்களுடைய நினைவு மிக அதிசயமானது. ஏனெனில் நீங்கள் ஒருவரோடுதான் தந்தை, டீச்சர், சத்குரு மூவரையும் நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் ஒருவரோடுதான் தந்தை, டீச்சர், சத்குரு மூவரையும் நினைவு செய்கிறீர்கள். किसी भी बच्चे को माया जब मगरूर बनाती है तो किस बात की डोंट केयर करते हैं. கேள்வி: எந்த ஒரு குழந்தையையும் மாயா கர்வமுடையதாக்கும் பொழுது, எந்த ஒரு குழந்தையையும் மாயா கர்வமுடையதாக்கும் பொழுது அவர்கள் எந்த விஷயத்தை டோன்ட் கேர் செய்து விடுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். उत्तर: मगरूर बच्चे देह अभिमान में आकर मुरली को डोंट केयर करते हैं. கர்வம் உள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை டோன்ட் கேர் செய்கின்றார்கள். கர்வமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை டோன்ட் கேர் செய்கிறார்கள். कहावत है ना, चूहे को हल्दी की कांड मिली समझा मैं पंसारी हूँ. பழமொழி இருக்கிறது அல்லவா, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்ததும் நான் மளிகை கடைக்காரர் என்று நினைத்ததாம். எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்ததும் நான் மளிகை கடைக்காரன் என்று நினைத்ததாம். அப்படின்னா மஞ்சள் துண்டை வச்சுட்டு வியாபாரம், மஞ்சள் துண்டுன்னு ஒரு சின்ன பீஸ் அது கிடைச்சதும் எலியை பொறுத்தளவில் அதுக்கு என்னது, நான் மளிகை கடைக்காரன் அப்படின்னு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் பெருசாக கிடைச்சிட்ட மாதிரி இந்த எலி நினச்சிக்கிட்ட மாதிரி நமக்கு இன்னும் வாணிலாம் நிறைய புரிய வேண்டியிருக்குது. பாபா என்ன சொல்ல போகிறாரு, அவர் என்னன்னு சொல்லுவார், அவ்வளோதானே, ஆத்மா நினைச்சிட்டு எல்லாத்தையும் மறக்க சொல்லுவார், சாட்சியாக இருக்க சொல்லுவார், அதெல்லாம் தெரியும். இதுக்கு பேர் என்னது அப்படின்னா, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைச்சிடுச்சு. உடனே அது நினச்சிக்கிச்சு தன்னை பெரிய ஞானி இல்லையா. கொஞ்ச நாள் வாணி கேட்டதுமே என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், பாபா என்ன சொல்ல வர போறாருன்னு தெரியும். बहुत है जो मुरली पढ़ते ही नहीं, कह देते हैं हमारा तो डायरेक्ट शिव बाबा से कनेक्शन है. நிறைய பேர் முரளியை படிப்பதே இல்லை, அவர்கள் எங்களுக்கு நேரடியாக சிவபாபாவோடு கனெக்ஷன் என கூறிவிடுகிறார்கள். நிறைய பேர் முரளியை படிப்பதே இல்லை, அவர்கள் எங்களுக்கோ டைரக்டாக சிவபாபாவோடு கனெக்ஷன் என கூறிவிடுகிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, முரளியிலேயோ புது புது விஷயங்கள் வெளிப்படுகின்றன. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, முரளியிலேயோ புது புது விஷயங்கள் வெளிப்படுகின்றன. ஆகவே ஒருபோதும் முரளியை தவற விடாதீர்கள். ஒருபோதும் முரளியை தவற விடாதீர்கள். இதில் மிகுந்த அட்டென்ஷன் இருக்கட்டும், இதில் மிகுந்த கவனம் இருக்கட்டும். முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும், ஓம் சாந்தி டு ஓம் சாந்தி, இனிமையான குழந்தைகளிலிருந்து நமஸ்தே வரைக்கும், ஸ்லோகம் வரைக்கும் பாபா சொன்னார், முரளியை ஒரு பொழுதும் தவற விடாதீர்கள், இதில் மிகுந்த அட்டென்ஷன் இருக்கட்டும். ஓம் சாந்தி.
मीठे मीठे सिखलते बच्चों से रूहानी बाप पूछते हैं यहाँ तुम बैठे हो किसकी याद में बैठे हो இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கின்றார், இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது யார் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிம்பிளான பதில், பாபா நினைவில். சில பேர் எதுக்கு இருந்துட்டு சொல்லுவாங்க, என்னை நீ யாரும் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிற கேட்பாங்க. சில பேர் அவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, நாம் அவங்கள்ட்ட என்னவா நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப சாதாரண ஆளாக பேசிகிட்டு இருப்போம். சில பேர் நமக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நாம் இன்னும் அவங்கள ஒரு பெரிய அதிகாரி நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். நாம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம்னு தெரியும், அவங்களுக்கு பின்னால் இன்னொரு அறிமுகம் இருக்குதுன்னு நீங்கள் கலெக்டரே பார்க்க போகிறீங்க, அந்த கலெக்டர் உங்களுக்கு அண்ணன் முறை தம்பி முறை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கலெக்டர்னு பயந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மறந்துடுச்சா நான் யாருன்னு, நான் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு இன்னார் தான் சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஓ நீங்களா? நாமளும் கூட பாபா வாணியை கேட்டுட்ருக்குறோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், பாபா வாணியை கேட்டுட்ருக்குறோம். ஆனால் அவர் நம்மளை பார்த்து என்ன கேட்குறாரு, இனி நீங்கள் யாரும் நினச்சிட்டு வாணி கேட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்னமோ ஒரு பயங்காட்ட போகிறா இருக்குது, நான் கடவுள், பகவான், பரமாத்மா, காலனுக்கெல்லாம் காலன் அப்படின்னு சொன்னாரோ. அவர் சொல்கிறார், பதில் சொல்கிறாங்க குழந்தைங்க அங்கே, அப்பா, டீச்சர், சத்குரு, சபி இன் தீனும் கி யாதுமே बैठे हो, ரைட்டு. ஆனால் எல்லாருமே இந்த 3 சம்பந்தத்தோடு நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? அப்பான்னு மட்டும் உட்கார்ந்தா இங்கே வேலைக்கு வராது. டீச்சர்னு மட்டும் 3 சம்பந்தத்தோடு நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? அனைவரும் ஒரு நேரத்தில் ஒருத்தரை தானே பார்க்க முடியும். இதுதான் சவால். ஏன்னா நீங்கள் 3 சம்பந்தத்தோடு பார்க்கணும். இது முயற்சிக்குரிய விஷயம். ஒரு குருவுக்கு உண்டான ரெஸ்பெக்ட், ஒரு அப்பாவுக்கு உண்டான ஒரு அன்பு மரியாதை, ஒரு டீச்சருக்கு உண்டான ஒரு அன்பு மரியாதை, 3மே இங்கே இருக்கணும். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேளுங்கள், நான் வெறுமனே இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது மட்டும் நினைவு செய்கிறேனா அல்லது நடமாடிக்கொண்டும் நினைவில் இருக்கின்றேனா? ஏன் எனில் இது ஒண்டர்ஃபுல்லான விஷயம். மேலும் கோய் ஆத்மா கோ கபி ஐசி நஹி கஹா ஜாத்தா, வேற எந்த ஆத்மாவையுமே இப்படி சொல்லப்பட்டதே இல்லை. அவர் தான் அப்பா, அவர் தான் டீச்சர், அவர் தான் சத்குரு அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. மேலும் எந்த தெய்வமும் கடவுளும் என்னை சதா நினைவு பண்ணிட்டுலாம் சொல்லலை. பாபா பல் லக்ஷ்மி நாராயண் விஸ்வக்கே மாலிக்கு ஹே, லக்ஷ்மி நாராயணன் யார்? உலகத்துக்கே எஜமானன் தான். ஆனாலும் அவங்களுடைய ஆத்மா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க, அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் நான் இருக்கிறேன் என்று. பல்கி சாரி துனியாமே ஜோபி ஜீவ ஆத்மாயேகே, உலகத்தில் உள்ள மொத்த ஜீவாத்மாக்களிலேயும் சரி எந்த ஆத்மாவும் இப்படி சொல்ல மாட்டாங்க, நான் தான் உங்களுக்கு அப்பா, நான் தான் உங்களுக்கு டீச்சர், நான் தான் உங்களுக்கு சத்குரு. டீச்சர்னா அந்த ரெஸ்பெக்ட், சத்குருன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட். சத்குருன்னா நமக்கு தெரியும், அந்த காலத்தில் சீடர்கள் குரு குதினா என்ன பண்ணிடணும், குதிச்சிடணும். டீச்சர்கிட்ட கூட கொஞ்சம் டவுட்டு கேட்கலாம், குருட்டெல்லாம் என்ன பண்ண முடியாது, அவர் விளக்கம் சொல்லுவார், அது வேற விஷயம். ஆனால் குருட்டேருந்து கிடைக்கிறது பெரும்பாலும் கட்டளையாக இருக்கும், செய் என்றால் செய், அவ்வளோதான். பாபா சொல்ற அப்பான்னா அங்கே உரிமை இருக்கும், அன்பு இருக்கும், கூடவே ரெஸ்பெக்டும் அங்கே இருக்கும். அம்மா மாதிரி கிடையாது அப்பா, அம்மா மாதிரி கிடையாது அப்பா. அப்போ இங்கே நாம் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரோடு கொண்டு அவரை நினைவும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு அதிசயமான நினைவு. பாபா இது எல்லாருக்கும் வருவது கிடையாது. இங்கே வந்துட்டு கூட பாபாவை பக்தியில் நினைச்ச மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கும் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். கோயிலில் போய் நம்ம நம்பிக்கையோட சாமி கும்பிட்டா நமக்கு கேட்டது ஓரளவுக்கு என்ன பண்ணது நடக்குது. இங்கே கிடைக்காதா என்ன, நடக்காதா என்ன, ஆனால் அவ்வளவோட தான். அப்பா டீச்சர் சத்குருன்னு பார்க்குறவங்களுக்கு தான் முழு ஆஸ்தி. அவரை முழுசாக பயன்படுத்திக்கிறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப அவங்க தான் வாரிசு குவாலிட்டி. அவங்களுடைய செயல்பாடே தனிப்பட்டதாக இருக்கும், நடத்தை தனிப்பட்டதாக இருக்கும், அவங்களுடைய ஒழுக்கம் தனிப்பட்டதாக இருக்கும், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே டோட்டலாக தனிப்பட்டதாக இருக்கும். ஏதோ ஒரு சம்பந்தம்னா அவங்க சாதாரணமாக கோயிலுக்கு வர மாதிரி
பாபா சொல்றார், இது ஒரு அதிசய நினைவு. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரோடு 3 சம்பந்தத்தை கடைபிடித்து அவரை இருந்தாலும் நடந்தாலும் நடமாடி கொண்டிருந்தாலும் நினைவு செய்து கொண்டிருப்பது. இவர் யார்? சோபி சுப்ரீம். இவருக்கு மிஞ்சி ஒருத்தரும் கிடையாது. சுப்ரீம் மேல் பரம. இவர் இருப்பதோ பரம, மிக உச்சத்துல இருக்கக்கூடியவர். ஆனா அவர் என்ன சொல்றார்? என்னை மூவருமாக நினைக்கிறீர்களா? என்னை நமக்கு அப்பான்னே வச்சுப்போமே, லௌகிக அப்பான்னே வச்சுப்போமே. அவர் ஒருவேளை இன்ஸ்பெக்டரா இருக்கிறார் அப்படின்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டரை பார்க்க போறீங்க, அப்பாவை பார்க்க போறீங்கன்னா, அப்பா உறவு கொண்டாட விடுவாரா? அதெல்லாம் வீட்டோட வச்சு கொண்டுருவார். உங்க அப்பா தான், அவர் இன்ஸ்பெக்டரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வேலை விஷயமா. நீங்க என்னப்பா சௌரியமா இருக்கீங்களான்னு தோல்ல கை வைக்க முடியுமா? அப்போ அங்கேயே அப்பாவா இருந்தாலும் அவர் அப்பாவாலாம் நம்மளை உறவாட விட மாட்டார். இங்கே பாபா சொல்ற, என்னை மூவருமாகவும் எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணணும்? சும்மா அப்பான்னு நினைச்சுக்காதீங்க, சும்மா டீச்சர்னு மட்டும் நினைச்சிட்டு தூரத்துல நின்றுடாதீங்க, குருன்னு நினைச்சிட்டு மட்டும் கையை கட்டிட்டு போயிடாதீங்க. என்னை மூவருமாக நினைவு செய்கிறீர்களா? பல்வகை இயக்குகை, அவர் ஒருத்தர் தான், ஆனால் 3 குணங்களோடு நினைவு செய்கிறீர்களா? சிவபாபா நமக்கு தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். இது எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயமே இல்லை. இது ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். புரியறதுக்கு ரொம்ப காலமாகும். அப்பெல்லாம் உறவு வைக்கிறது, ஒரு கிளாஸ்ல பக்கத்துல உட்காந்துருக்கிற பையன்ட்ட திடீர்னுலாம் க்ளோஸ் ஃப்ரெண்டாலும் என்ன பண்ண முடியாது, ஆயிட முடியாது. அவனோட நட்பு வைக்கிறதுக்கு பல மாசம் ஆகும். உயிர் தோழனை ஆக்குக்கிறதுக்கு பல மாசம், பல வருஷமா கூட ஆகும். சில பேர் சேர்ந்தே கொடுத்தன நடத்தி 70 வருஷம் 80 வருஷம் அவங்க கணிச்சு சொல்லுவாங்க. அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல. நாம நினைச்சு அவங்க செஞ்சுட்டு வர கூட இருக்கிறதுங்களே புரிஞ்சுக்க முடியலையே. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரை அப்பாவா டீச்சரா சத்குருவா உறவு கொண்டாடி அதை அனுபவிப்பது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றார். அப்படின்னா இது ஆர்டினரி ஸ்டூடெண்டால முடியாது. வகுப்புல எல்லாம் இல்லை, ஊர்ல யாரோ ஸ்டேட்ல யாரோ தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஏன் அது நாமளா இருக்கக்கூடாது? எக்ஸ்ட்ராடினரி 3 பேருமாக ஒருவரை கொண்டாடுவது, சதா உறவு வைத்திருப்பது. ஜப் பைட்டே ஹோ அथवा चलते फिरते हो तो याद करना चाहिए. உட்கார்ந்தாலும் சரி, நடமாடி கொண்டிருந்தாலும் சரி, இந்த நினைவு இருக்க வேண்டும். பாபா கேட்கின்றார், நீங்கள் எனக்கு அவர் தந்தை டீச்சர் சத்குரு என்று அப்படி நினைவு செய்கிறீர்களா? அப்படி எந்த ஒரு தேகதாரியும் இருக்கவே முடியாது. தேகதாரியில் நம்பர் 1 யார்? ஸ்ரீ கிருஷ்ணர். அவருக்கு அப்பா, அவரை கூட நம்ம அப்பா டீச்சர் சத்குருன்னு சொல்ல முடியாது. இது முற்றிலும் ஒன்றுபுல்லான விஷயம். ஆக சச் பத்தானா சாகியே, தீனோ ரூபமே யாது கர்த்தேவோ. பாபா நம்மளை நகர விட மாட்டேங்கிறார் அடுத்த கட்டத்துக்கு. என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, என்னைய 3 ரூபத்துல நினைக்கிறீங்களா? எனக்கு இப்போ சும்மா கேட்டா ஆமான்னு சொல்லிடலாம். ஆனா அவர் கொஞ்சம் ப்ரெஸ் பண்றார். உண்மையா சொல்லுங்க, சச்சு பத்தானா சாகி, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, 3 ரூபத்துல என்னை நினைக்கிறீங்களா? भोजन पर बैठते हो सिर्फ शिव बाबा को याद करते हो या तीनों बुद्धि में आते हैं? நீங்க சாப்பிட உட்காடுறீங்க, பாபாவை நினைக்கிறதே பெரிய சவால். பிரம்மா பாபாவே ஒத்துக்கிறார் முயற்சி காலத்துல. என்ன ஒத்துக்கிறாரு? நான் 2 வாய் 3 வாய் சாப்பிட்ற வரைக்கும் யார் ஞாபகம் இருந்துச்சு? ஸ்ரீபாபா ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறார், அப்புறம் கை கழுவும் போது தான் எனக்கு பாபா நினைவு வந்துச்சு. அவருக்காவது கை கழுவும் போது என்ன பண்ணியிருக்குது நமக்கு. இதுல பாபா சொல்றாரு, எனக்கு உண்மையே சொல்லுங்க, சும்மா சிவபாபாவை நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்களா? இல்ல அப்பா டீச்சர் சத்குரு, அப்பாவுக்கு பரிமாறுறது வேற, டீச்சருக்கு பரிமாறுறது வேற, சத்குருக்கு பரிமாறுறது வேற. அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டா அது வேற மாதிரி, டீச்சர் கூட உட்காந்து சாப்பிட்டா வேற மாதிரி, சத்குரு கூட உட்கார்றது பெரிய விஷயம். உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது அது எவ்வளோ அட்டென்ஷன் இருக்கும். சும்மா கண்ணாபின்னாலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்பா பாபா சொல்ற, நீங்க சொல்லுங்க. அவர் அந்த பாயிண்ட்லயே நிற்கிறார். சாப்பிடும்போது மூவரையும் நினைவு செய்கிறீர்களா? அவரே சொல்றார்,
और तो कोई भी ஆத்மா को ஐசி கக नहीं सकते. வேற எந்த ஆத்மாவையும் இப்படி சொல்லவே முடியாது. இது ஒண்டர்ஃபுல்லான விஷயம். விசித்திரமான மகிமை தந்தையினுடையது. விசித்திரமான மகிமை தந்தையினுடையது. ஆக தந்தையை நினைவும் செய்ய வேண்டும். அப்படி நினைவு செய்ய வேண்டும். எப்படி? அவர் அப்பா, டீச்சர், சத்குரு. கொஞ்சம் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியுமா? நீண்ட கால பயிற்சி இருந்தால் செய்யலாம். ஒரே நேரத்தில் 3 வேலையை செய்ய முடியுமா? அதுக்கும் என்ன வேணும்? நீண்ட கால பயிற்சி வேணும். பாபா சொல்றார், ஒரே நேரத்தில் என்னை 3 சம்பந்தத்தோடு நினைவு செய்யுங்கள். அப்பா முதல்ல தனித்தனியாக முதல்ல அனுபவம் பண்ணி பாருங்க. 1 டே ஃபுல்லாக அப்பாவை பாருங்க, 1 டே ஃபுல்லாக டீச்சரை அனுபவம் பண்ணி பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். முதல்ல அல்வா பண்ணுறது எப்படி, மிக்சர் பண்ணுறது எப்படின்னு தனித்தனியாக என்ன பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதை பார்த்துக்கலாம். பாபா சொல்ற அது ஒரு டேஸ்ட்டு. ஒரு டேஸ்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தில் மிச்சர் போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் தயிர் சாதத்தில் மாம்பழம் போட்டு சாப்பிடுவாங்க. அது என்ன, தனித்தனியாக சாப்பிட்டா தானே டேஸ்ட்டு. அது உங்களுக்கு சேர்த்து சாப்பிட்டா அது சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாபா சொல்கிறார், நீங்கள் முதல்ல தனித்தனியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கிறேனோ அப்படி நான் இன்றைக்கி நடந்துக்கிட்டேன்னா, ஃபுல் டே டீச்சரோட ட்ராவல் பண்ணிருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு, சிந்தனை, முடிஞ்ச வரைக்கும் பாபா உங்களுடைய தோற்றத்தை பார்க்கறத விட உள் உணர்வை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ உங்களுடைய உள் உணர்வு எப்படி இருந்துச்சு? டீச்சரோட, அப்புறம் தந்தையோட, அப்புறம் சத்குருவோட. பிறகு ஒவ்வொன்றையா இணைச்சி பாருங்கள். டீச்சரும் சத்குருவும் சேர்ந்து இருக்கும்போது பாபாட்டை சம்மந்தம் வச்சு பாருங்கள். 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க, 2 பேருமா இருந்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் டீச்சரும் அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது பாபா என்கிட்ட என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கார். சத்குருவும் அப்பாவுமா இருக்கும்போது பாபா என்னை என்ன எதிர்பார்க்குறார். அப்புறம் 3 பேரையுமே மெதுவாக ஒன்று சேருங்க. பாபா சொல்கிறார், சவாலுக்கான விஷயம். சவாலுக்கான 3 பேர் ஒரே நேரத்தில் முக்கியமான உறவினர் வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள கவனிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம். 3 பேர் ரொம்ப முக்கியம். உங்கள் காலேஜில் வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஸ்கூலில் டீச்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, உங்கள் மாமா வந்திருக்கிறாங்க. யாரை கவனிக்கிறது? எப்படி கவனிக்கிறது? சவால். இவங்களை விட்டால் அவங்க கோவிச்சுக்க கூடாது, அவங்கள விட்டால் இவங்க கோவிச்சக்கூடாது. உண்மையான மனசோட இருந்தால் அது எல்லாமே ஈஸி தான். போலி பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். பாபா சொல்கிறாங்க, இது ஒரு விசித்திரமான நினைவு தான் அப்படின்றார். அப்பா, டீச்சர், சத்குரு நினைவுங்கிறது என்னது? ஒரு விசித்திரமான நினைவு. எல்லாராலையும் செய்ய முடியாது. விசித்திரமான தந்தை, அவருடைய நினைவு மகிமை விசித்திரமானது. அப்படி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். तो बुद्धि एकदम उस तरफ चली जाएगी जो वंडरफुल है. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 3 மடங்கு அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெறும் டீச்சர்னா கொஞ்சம் கவனம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் அப்பான்னா கூட கவனம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் சத்குருனா கூட ஒருவேளை கொஞ்சம் கவனம் குறைஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3 பேருமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அட்டென்ஷன் என்னவாயிடுது? 3 மடங்கு என்னவாயிடுது? ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ நீங்கள் இவரை மறக்கவே என்ன பண்ண முடியாது? முடியாது. இது விட்டா அது, அதை விட்டா இது. ஏதாவது ஒன்று பாபா சொல்லலையா? உடலால் சேவை பண்ண முடியலையா? பொருளாலையாவது சேவை பண்ணுங்க. அதுவும் முடியல, பரவாயில்லை, மனசாலையாவது சேவை பண்ணுங்க. ஆனால் பெட்டர் என்னது? 3 சேர்த்து ஒரே நேரத்தில் செய்கிறது பெட்ரு. வாச்சா சேவை, மனசா சேவை 2ம் சூப்பர் தான். ஆனால் 2ஐயும் சேர்த்து பண்ணால் ரொம்ப பிராப்தி. வெறும் மனசா சேவை மட்டுமே பண்ணிட்டு நம்ம ஆட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, விடுங்க. சரி, கொடுக்கலாம் கொஞ்சம் மார்க். வாச்சா சேவை தான், மனசில் எதையோ நினச்சிக்கிட்டு வாச்சா சேவை பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கும் கொஞ்சம் மார்க்கு தான். ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே மனசும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சுப பாவனை கொடுத்துட்ருக்கணும். ஆத்ம திருஷ்டியில், உணர்வில் இருந்துகிட்ருக்கணும். பாபா சொல்கிறார், எல்லைக்கு பார்ப்பட்ட திருஷ்டியோடு இருக்கணும். பாபா சார், இது ஒரு சவாலுக்கான விஷயம்தான். ஆனால் அதுக்கு தான் பிராப்தி ஜாஸ்தி. பாபா சொல்கிறார், எப்படி உடல், மனம், பொருள் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று. இது ஆரம்ப காலத்தில். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும், ஆல்ரவுண்டர் சேவை பண்ணணும். நான் இந்த சேவை தான் பண்ணுவேன், இது மட்டும்தான் எனக்கு வரும், என்னை ஸ்டேஜுக்கெல்லாம் கூப்பிட்றாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னை ஏன் ஸ்டேஜில் கூப்பிடலை அப்படிம்பாங்க. இவங்களை என்னன்னு சொல்ல முடியாது. ஸ்டேஜுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் அது என்னது தான்? ரைட்டா தப்பா? என்னை ஸ்டேஜ் சேவைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா? தப்பு. என்னை ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிடலை அப்படின்னு சொன்னாலும் பாபா நமக்கு ஆல்ரவுண்டு சேவை
கற்றுக் கொடுக்குறார். கிச்சன் ரைட்டு ஓகே, வெளியில் பின்னால் கிளீனிங் ஓகே, அதுவும் சரி, மயக்க பிடிச்சி வாணி படிங்க ரைட்டு ஓகே, கோர்ஸ் கொடுங்க ரைட்டு ஓகே, அங்கே போய் நோட்டீஸ் போஸ்டர் ஒட்டிட்டோம். இதில் என்ன இருக்குது? எல்லாம் பாபா செய்கிறார், பாபா செய்ய வைக்கிறார். இதில் எனக்கு என்ன வந்துச்சு? முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, கஷ்டம்னு சொல்கிறதுக்கு, தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பாபா அடிக்கடி சொல்லுவார், நான் மானா நாஸ்திக். முடியாது தெரியாது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? நாஸ்திக். லாரியில் வந்து மூட்டை கோதுமை மூட்டை வந்து இறங்குமாமா. உடனே சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, பாபா கோதுமை மூட்டை லாரி வந்திருக்குது, பிரதர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. கோதுமை மூட்டை வந்திருக்குது லாரியில், யாரை வர சொல்லுங்க? பிரதர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. ஏன்? நீங்கள் ஜென்ம ஜென்மமாக சிஸ்டராகவே தான் பிறக்க போகிறீங்களா? அடுத்த கேள்வி பாபா கேட்குறார். ஜென்ம ஜென்மமாக சிஸ்டராகவே தான் பிறக்க போகிறீங்களா? நீங்கள் எப்போவுமே சிஸ்டர் தானா? அவங்களுக்கு சிஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் புரியல. ஆத்மாவுக்குள்ளே ஒரு சன்ஸ்காரம் மட்டும் இருக்குதா? 2 சன்ஸ்காரமும் இருக்குதா? 2 சன்ஸ்காரமும் இருக்குது. முடியலன்னா எப்படி தூக்கணும்னு கேளுங்க. பாபா மூட்டை வந்திருக்குது, இப்போ எப்படி இறக்குறதுன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு சங்கிலி போட்டு எப்படி மூட்டை இறக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். சங்கிலின்னா ஒருத்தர் கையை ஒருத்தர் கோர்த்து, அது டெக்னிக். விவரம் தெரியாமல் தூக்குனா கை ஃப்ராக்சர் ஆகிடும், சுலுக்கிடும். பாபா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு யார்? நிர்மல் சாந்தா தேவி, பிரம்மாவாவுடைய பொண்ணு. அவங்களுக்கு லாரி ஓட்ட தெரியும். அந்த காலத்தில் கார் ஓட்டுறதே பெரிய விஷயம். லாரி எடுத்துகிட்டு போவாங்களா? பிரச்சனையான காலத்தில் பிரதர்ஸ் ஓட்டிட்டு போனால் பிரச்சனை, ஏதாவது கலவரம் பண்ணுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு சிஸ்டர் லாரி ஓட்டி நம்ம இன்றைக்கி கூட பார்க்க முடியாது. 1947 அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க. செருப்பு பிஞ்சிடுச்சு, செருப்பு தை. அப்புறம் அது மட்டும் போதாது, யஜ்ஞத்தில் யார் செருப்பு பிஞ்சு போனாலும் தைச்சு கொடு. யாருக்கு டியூட்டி? நிர்மல் சாந்தா தாதி. தேவை அவங்களுக்கு. தங்கத்திலையும் வைரத்திலையும் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தார் குழந்தையா இருக்கும்போது. சரண்டர் ஆன பிறகு டியூட்டி என்னது? சரி, பாபா தான். அதுதான் ஆல்ரவுண்டர் சேவா. இது சேவையில் பெருசு சிறுசே கிடையாது. பாபா நினைவில் பண்ணோமா, பாபா செய்கிறாருன்னு உணர்ந்து பண்ணோமா, தன்னை கருவின்னு உணர்ந்து பண்ணோமா, அது பிராப்தி. அப்போது பாபா சொல்கிறாங்க, இது உடலாலையும் மனசாலையும் பொருளாலையும் சம்பந்தத்தாலையும் தொடர்பாலையும் நடத்தையாலையும் சேவா என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? பாபா 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 பத்தாது, பாபா எனக்கு டீச்சர், பாபா எனக்கு சத்குரு. 3 ரூபத்திலையும் நீங்கள் சேர்த்து நினைவு பண்ணணும். சவால் தான், ஆனால் அதனுடைய சவாலுக்கான ஒரு விஷயம் என்றைக்குமே டேஸ்டானது. சவாலுக்கான விஷயம் என்றைக்குமே சும்மா நம்ம கையில் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னவே கிடையாது, எந்த அருமையும் இருக்காது. இந்த பாபா ஈஸியாக கிடைக்கல. 2500 வருஷம் படாத பாடு அவரை தேடி கோயில் கோயிலாக ஏறி இறங்கின பிறகு வந்திருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, இந்த பாபாவை கூட நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கலன்னு அவர் காணாமல் போயிடுவார். ஒரு செகண்ட் அவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அவர் வேற எங்கேயாவது, என்னை நிறைய பேர் கூப்பிடுறாங்க, நான் அங்கே போயிட்டு வரேன். பாபா சொல்கிறார், அவரை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். கோவில் கொடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கோயிலில் திருவிழா இல்லைன்னா கோயிலில் வந்து அந்த ஒரு சாநித்தியம்னு சொல்லுவாங்க, பவர் இருக்காது. தமிழில் அழகான ஒரு பழமொழி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். கொண்டாடினாதான் அது, கொண்டாடலைன்னா அது அங்கே இருக்காது. பாபாவையும் செகண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆஹா பாபா, பாபாவை கொண்டாடுங்க. அப்பாவா இருந்துட்டு எவ்வளோ புத்திசாலியா, எவ்வளோ அழகான அப்பாவா கிடைச்சிருக்கிறார், எவ்வளோ அன்பான அப்பாவா கிடைச்சிருக்கிறார், எவ்வளோ பெரிய ஆஸ்தி கொடுக்கக்கூடிய அப்பாவா நமக்கு கிடைச்சிருக்கிறார். டீச்சராக இப்படி ஒரு டீச்சர் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உலகத்துல எல்லாம் ஒரு நல்ல டீச்சருக்கு இருக்கிற செக்ஷனுக்கு போயிட மாட்டோமான்னு வேண்டிகிட்டு இருப்போம். 9th Aல இந்த டீச்சர் இருக்கிறாங்க, 9th Bல இவங்க தான் செக்ஷனில் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. 8th அப்புறம் 9th பாஸ் ஆகிடுவோன்னு தெரியும், ஆனால் எந்த செக்ஷனுக்கு போகிறோம்னு தெரியாது. அது நிர்வாகம் தான். நமக்கு அங்கே கேட்க முடியாது, பேச முடியாது. நம்ம நினச்ச செக்ஷன் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோ குஷியாக இருக்கும். நினச்சி டீச்சர் கிடச்சிட்டாங்கன்னா அவ்வளோ குஷியாக இருக்கும். பகவான் டீச்சராக கிடச்சிருக்கிறார். இவருக்கு மிஞ்சின டீச்சர் கிடையாது. சுப்ரீம் டீச்சர், சுப்ரீம் தந்தை, சுப்ரீம் சத்குரு. அப்போது இந்த நினைவு எப்படி இருக்கணும்? கொண்டாட்டத்தோடு இருக்கணும். என்ன பாபா நீ, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? என்ன பாபா நீ. அவர் அந்த இடத்துல இருப்பாரா? நான் யாரு? நான் பேர்பட்ட ஆத்மா. என்னைய பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. என்னமோ அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும்.
நமக்கு மட்டும் எல்லாமே, என்ன பாபா நீ இதை செஞ்சிருக்கலாம்ல, இதை ஏன் பாபா நீ இதை செய்யல? இப்படி கேட்கும்போது யார் முட்டாள் ஆகிடுறாங்க? யார முட்டாள் நினைச்சிட்டு நம்ம பேசுறோம். என்ன பாபா நீ இதை ஏன் நீ செய்யலை அப்படின்னு கேட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? நாம என்னமோ புத்திசாலின்ற மாதிரி அர்த்தம். எப்பேற்பட்ட சுப்ரீம் டீச்சர், சுப்ரீம் சத்குரு, அவரை போயிட்டு அவர்கிட்ட எதையாவது கேட்கலாமா? அவர் சொல்றதை செய்யணும். அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கான அர்த்தம். இப்ப அவர்கிட்ட நம்ம என்னவே பண்ண வேண்டாம், அவர்கிட்ட கேட்காம நாங்க யார்கிட்ட தான் கேட்கறது? சரி கேளுங்க, எவ்வளவு காலம் தான் கேட்டுட்டே இருக்க போறீங்க? சின்ன குழந்தையாவே இருந்துட முடியாதுல்ல. பொறுப்பு வந்துருச்சு. இப்போ இனி இனி ஒன்றும் செய்ய வேண்டாம் பாபா, நான் செய்யறத என்ன பண்றேன் செய்றேன். பாபா சொல்ற பொறுப்பு எடுத்துக்கோங்க. பாபா நான் எனக்கு எவ்வளவோ நம்ம தாரா பண்றதுக்கு நிறைய கொடுத்துட்டார். அதை செஞ்சு முடிச்ச பிறகு அப்புறம் வந்து பாபாட்ட கேட்கலாம், ஏன் பாபா இதெல்லாம் நடக்கல, ஏன் பாபா இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு. பாபா சொல்றாங்க, இது உண்மையிலே அதிசயமான விஷயம்தான். தந்தை டீச்சர் சத்குரு தந்தை தான் அமர்ந்து தனது அறிமுகம் தருகிறார், முழு சக்கரத்திற்கான ஞானத்தையும் தருகிறார். அப்பேற்பட்ட யுகம் இது. இத்தனை யுகங்கள், இத்தனை வருடங்கள் இவ்வளவு சுழன்று வந்திருக்கிறோம். இந்த ஞானமும் கூட படைப்பாளர் தந்தை தான் தருகிறார். ஆக அவரை நினைவு செய்வதில் மிகுந்த உதவி கிடைக்கும். தந்தை டீச்சர் குரு அவர் மூவருமாகவும் இருக்கிறார். அவர் ஒருவரே 3 கதாபாத்திரத்தையும் செய்கிறார். இத்தனை உயர்ந்த ஆத்மா வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் மாயா அப்பேற்பட்டது, அப்பேற்பட்ட தந்தையையும் மறக்க வைத்து விடுகிறது. ஒருத்தனை மறக்கிறதே தப்பு. 3 பேருமாக ஒருத்தர் இருக்கிறார். 3 கடமைகளையும் மிகச்சரியா செஞ்சுட்டு இருக்கிறார். உப்பிட்டவரை உப்பு போட்டுட்டு போறவங்களையே உள்ளளவுக்கு மறக்கக்கூடாதாமா, நினைக்கணுமாமா. இவர் அப்பாவா இருந்துட்டு கொடுத்தது என்ன, டீச்சரா இருந்து கொடுத்தது என்ன, சத்குருவா இருந்து கொடுத்தது என்ன? இப்பேற்பட்ட தந்தையை எது மறக்க வச்சிருது? அப்ப இந்த மாயா எப்பேற்பட்டது, இந்த மாயா எப்பேற்பட்டது. ஈக்குவல் ரைட்டு கொடுக்கிறார் பாபா. யாருக்கு? மாயா. இப்பேற்பட்ட தந்தையை மறக்க வைக்கக்கூடிய மாயா என்றால் அந்த மாயா எப்படி? அந்த மாயாவை சில கிள்ளுக்கிறியாலாம் நினைச்சுக்காதீங்க. அது என்ன, அது எட்டி உதச்சாச்சு இப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அது விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்குது. எப்பெல்லாம் சமாதானம் நடக்குமோ போர் முனைகள்ல, அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? போர் முனைகள் அப்பப்போ சமாதானம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு வந்து போர் புரிய வேண்டாம், ஒரு 20 நாளைக்கு தீபாவளி வருது, பொங்கல் வருது, ஃபங்க்ஷன் நேரத்தில் அவங்களே போர் முனையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எப்பவுமே போர் நடந்துட்டு இருக்குது. அது தெரியுமா நமக்கு? ஆக்சுவலாக பார்டரில் எல்லா பார்டர்லையுமே எப்பவுமே என்ன நடந்துட்டு இருக்குது? போர் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாது, நியூஸ் வரவே வராது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவ்வப்பொழுது அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்க, தற்காலிக போர் நிறுத்தம் தெரிவிச்சுப்பாங்க, ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. அந்த நேரத்தில் நீயும் உண்டு போடக்கூடாது, நானும் உண்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்சியராக ஆயுதங்களை வந்து தயார்படுத்திட்டு இருப்பாங்க. போருக்கு என்னவும் செய்யணும், தயார்படுத்துதலும் வேணும். அப்போ போர் நிறுத்தம் என்றாலும் அங்கே ஒரு விதத்தில் போர் தயார் தான். பாபா சொல்றார், இந்த மாயா கொஞ்ச நாள் வரலேங்கிறதுனால அப்படியே நான் ஜெயிச்சிட்டேன்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு 4 நாள் நல்லா யோகா பண்ணிட்ட உடனே அப்படியே ஜெயிச்சிட்டதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. நபிகள் போறாரு, கூடவே வந்து ஒரு இளைஞனும் வாராரு, நானும் உங்க கூட தொழுகைக்கு வாரேன் அப்படின்ட்டு. சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. தொழுதுட்டு திரும்பி 2 பேரும் வாராங்க. தொழுதுட்டு திரும்பி வரும்போது சில பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாலை தொழுகை ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையுமே அதிகாலை வழிபாடுன்றது குவாலிட்டியான பக்தர்கள் மட்டும்தான் செய்வாங்க. சாயங்காலம் பிக்னிக் மாதிரி கோயிலுக்கு போறவங்க வேற, காலங்காத்தால சாப்பிட்றதுக்கு முன்னால சாமியை பார்த்துட்டு வர்றவங்க வேற. அந்த குவாலிட்டி தனி, அப்படிப்பட்ட குவாலிட்டி தனி. அநேகமாக நாமெல்லாம் அப்படிலாம் பக்தி பண்ணாமல்லாம் இங்கே என்ன பண்ணியிருக்க முடியாது, வந்திருக்கலாம் முடியாது. அது ரொம்ப குவாலிட்டி. அப்போ ஒரு பொதுவாக அந்த மாதிரி அதிகாலை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஈகோ எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வர்றது நியாயம். அப்போது செல்லவர்களே, இந்த பாவிகள் இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற சிலரை பார்த்து அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், கேட்குறான். அவன் கேட்கறது நியாயம். பகவான் இறைவனை தொழக்கூடிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்தா, செல்லவர்களே இவர்கள் பாவிகள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன கதி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான்.
உடனே திருப்பி வந்து நான் தொழுகைக்கு போறாரு அவர் திருப்பி. நாங்கள் இப்போ தானே நம்ம தொழுகைத்திட்ட வந்திருக்கிறோம், இப்போ ஏன் நீங்கள் திரும்பவும் தொழ போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்றார், நேற்று வரைக்கும் ஒரு அப்பாவியாக இருந்த இளைஞனை இன்றைக்கு ஒரு திமிரு பிடிச்சவனா நான் மாற்றிட்டேன், நான் வருத்தப்படுறேன், அந்த பாவத்தை போக்குறதுக்கு நான் இன்னொரு முறை என்ன பண்ணணும்? நீ தூங்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, முழிச்சு யோகா பண்ணிட்டு, இந்த யோகா பண்ணாதவங்களெல்லாம் வந்து பாவின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அதை விட பெரிய தப்பு. பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃபாலோ பண்ணாதவங்கள பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்கும்? சீப்பாக தெரியும். தெரிஞ்சதுன்னா அது பெரிய பாவம். நபிகள் தூங்கிட்டு இருந்த ஒருத்தவனே தொழுகை பண்ணுறதுக்கும் கூப்பிட்டு போயிருக்கிறார். அவன் யோகா தொழுகை பண்ணி முடித்தவனே அவன் என்ன நினைக்கிறான்? தொழுகை பண்ணாதவங்களெல்லாம் எப்படி பார்க்குறான்? நேற்று வரைக்கும் நீயும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தொழுத உடனே உனக்கு அவங்கெல்லாம் உன் கண்ணுக்கு என்னவா தெரியுறாங்க? பாவிகளா தெரியுறாங்க. இப்போ பாவி நீயும் இல்லை, அவங்களும் இல்லை. நபி என்ன சொல்றாரு? நான் தான் பாவி. உனக்கு இப்படி ஒரு திமிரை கொடுத்தேன் பார்த்தியா, நான் தான் பாவி. அதை போக்குறதுக்கு நான் இன்னொரு முறை என்ன பண்ணணும்? தொலை போகணுன்ற. எவ்வளவு சூட்சமமானது அகங்காரம். காமம், கோபம், பேராசையெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இந்த அகங்காரம் நான் எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா? இதுக்கு பேர் என்னது? நான் எவ்வளோ சகிச்சுக்கிட்டேன் தெரியுமா? இதுக்கு பேர் என்னது? என்னைய மாதிரி யாராவது பொறுமையா இருப்பாங்களா? அதுக்கு பேர் என்னது? இதுக்கெல்லாம் பேர் என்னது? அது 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 ரொம்ப மாறு வேஷத்துல வருது. அகங்காரம் எப்படி வருது? பொறுமைங்கிற வேஷத்துல, சகித்து கொள்ளுதல்ங்கிற வேஷத்துல. இன்னும் ரொம்ப விஷயம் பணிவு. நான் எவ்வளவு பணிவா போனேன்னு தெரியுமா? அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன், அவங்க அப்படிலாம் நடந்தாங்க. ஆனாலும் நான் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை. பாபா சொல்றாரு, உங்களுக்கு அதை தெரிஞ்சதுனாலே அது இல்லைன்னு அர்த்தம்ன்றார். புலிக்கு நான் புலின்னே அதுக்கு தெரியாது, குயிலுக்கு நான் குயிலுன்னே அதுக்கு தெரியாது. புலி அதுக்குண்டான ஆக்ரோஷத்தோட இருக்கும், அது பெருமை பேசிட்டு இருக்காது. குயில் அது பாட்டு கூவிட்டு இருக்கும், என் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு அதுக்கு தெரியாது. தெரியுதுனாலே அது வேஷம் போடுதுன்னு அர்த்தம். தெரியுதுனாலே அதுக்கு என்ன பண்ணுது? நான் பணிவா இருக்கிறது எனக்கே தெரியக்கூடாது, உங்களுக்கு இல்லை, எனக்கே தெரியக்கூடாது. அப்படி இருந்தா உண்மையிலேயே நான் இருக்கிறது என்னதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாபா, பணிவா இருக்கிறதே கஷ்டம், நீ வேற தெரியாம போய் அது எனக்கு தெரியாம நான் அப்படிலாம் இல்லை. அதுதான் நம்முடைய நேச்சர், அதுதான் நம்முடைய நேச்சர். ஒரு காலம் வந்துடும், நாம அதுவாகவே இருப்போம், நாம அப்படியாவே இருப்போம். அதை பற்றி பெருமை விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே அங்கே இருக்காது. பாபா 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 செய்யறார், பாபா செய்ய வைக்கிறார். இதுல நான் பொறுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் சகிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய சேவா பண்ணிட்டு வந்தாலும் பாபா பண்ணிட்டார். என்னென்னலாம் பண்ணும் தெரியாது, பாபா பண்ணார், ஃபினிஷ்டு. ஒன் வேர்டு. ஒரு சில பேர் இந்த ஃபாரின் போயிட்டு வந்தவங்கள்ட்ட பக்கத்தில் போக முடியுமா? இந்த ஃபாரின் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு தயவு செய்து அவங்க பக்கத்தில் போயிடாதீங்க. கொண்டுருவாங்க, அறுத்து கொண்டுருவாங்க. அங்கே அமெரிக்கா எப்படி இருக்கும் தெரியுமா? ஜப்பான் எப்படி இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர் ரோடு எப்படி இருக்கு தெரியுமா? வீடு எப்படி இருக்கு தெரியுமா? காடு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த தற்புராணம் இருக்கு இல்லையா, தன்புராணம் கூட கிடையாது, அது இன்னொரு நாடு. அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்களாமா, அதை வந்து நம்மகிட்ட பேசி பேசி கொள்றது தான் உங்களுக்கு வேலையா இருக்கும். பாபா சொல்றார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது அவங்க போயிடுச்சுல, அது மறந்துடு. இப்போ இங்கே என்ன எப்படி இருக்கிற அதை பேசு. அமெரிக்காவில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? ஆப்பிரிக்காவில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த காட்டு, அது தேவையில்லையே. பாபா சொல்றார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி புருஷார்த்தம் பண்ணோம் தெரியுமா? சரி விடுங்க, ரைட்டு, நீங்கள் புருஷார்த்தம். அந்த காலத்தில் இங்கே சேவையெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? விடுங்க, சரி நீங்கள் சேவை பண்ணீங்க இல்லைங்களே. இப்போ இந்த செகண்ட் பாபா சொல்றார், இந்த செகண்ட் தான் முக்கியம். பாபா இன்னும் சொல்லுவார், லாஸ்ட் செகண்ட் அதை விட முக்கியம். இவ்வளோ காலம் நம்ம என்ன பண்ணோன்றது முக்கியம்லாம் இல்லை, கடைசி செகண்ட் என்ன பண்ண போகிறோன்றதும் முக்கியம். அந்த கடைசி செகண்ட் எதை சார்ந்து இருக்குது? இப்போ நான் எப்படி இருக்கிறேங்கிறது இருக்கு. அப்போது மறைமுகமாக கூட எதுவும் வந்துடக்கூடாது. பாபா சொல்றார், மாயாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. மாயாவே, நான் மாயாவை ஜெயிச்சிட்டேன், இனி எனக்கு கோபம் கிடையாது, இனி எனக்கு காமம் கிடையாது, இனி எனக்கு ஆணவம் கிடையாது, எனக்கு எந்த ஆசையுமே இல்லை சொல்லாதீங்க. யார் கேட்டுட்டு இருக்கிற? மாயா கேட்டுட்டு இருக்கு. எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு பற்றே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அது இருக்குதுன்னா அது அதுவாகவே இருக்கட்டும். வார்த்தையால் டெஃபினேட் பண்ண பண்ண பவர் குறைஞ்சிட்டே இருக்கும். அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அது நான் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக யோகா பண்ணேன் யார்ட்டையும் சொன்னீங்கன்னா நாளைக்கு யோகா பண்ணும். இதில் ஒரு சூட்சமமான, அதுக்காக அவங்க கண் வச்சுட்டாங்க அப்படிலாம் இல்லை. நம்முடைய இந்த பெருமிதம் ஒரு விதமான சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். இந்த பெருமிதம் ஒரு விதமான சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். நான் பண்ணிட்டேன்.
அதுக்கு நல்ல டீச்சர் வந்து என்னைக்குமே 100க்கு 100 எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஏன்? பையனுக்கு என்ன வந்துடும்? திமிரு வந்துடும், அலட்சியம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும். இனி என்ன எழுதினாலும் நான் உனக்கு 4 மார்க்கு கம்மியாக தான் போடுவேன். பாராட்டுங்கிறது சில வாத்தியார்களுக்கெல்லாம் வரவே வராது. சில வீட்டில் கூட அம்மா அப்பா என்ன பண்ணிட மாட்டாங்க, அவ்வளோ சாதாரணமாக திட்டிகிட்டே இருக்கணுன்ற விஷயம் இல்லை. அவனுக்கு இன்னும் திறமை இருக்குது, அதை வளர விடணும்னா நீங்கள் 100 மார்க்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த திறமை என்ன பண்ணாது, வளராது. 100ன்னா அப்புறம் என்ன, முடிஞ்சு போச்சு, நான் தான் நம்பர் 1 அப்படின்னு நினச்சா என் புருஷார்த்த இன்னையோட காலி. இல்லை, நம்ம இன்னும் நிறைய என்ன பண்ண வேண்டியிருக்குது. பாபா சொல்கிறார், பாபா 3 ரூபத்தில் இருக்கிறார், 3 ரூபத்தில் நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட தந்தையை கூட மாயா என்ன பண்ண வச்சிருது, மறக்க வச்சிருது. அப்போ அந்த மாயா எப்பேற்பட்டதாக இருக்கும், அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்போ நிறைய பேர் அப்படி காணமாக்கிடுச்சு. ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் ஈடுபடுத்த வேண்டும், தந்தையினுடைய நினைவை நிறைத்து வைத்திருக்க வேண்டும். பாபா நம்மை அப்பேற்பட்ட உலகத்திற்கு எஜமானன் ஆக்கக்கூடியவர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எனில் அவருடைய ஆஸ்தியும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கும். கூடவே இந்த மகிமையும் புத்தியில் வர வேண்டும். நடந்தாலும் சுத்தினாலும் 3 நினைவுகள், 3 ரூபத்தில் தந்தையின் நினைவு வர வேண்டும். இந்த ஒரு ஆத்மாவினுடைய 3 சேவை சேர்ந்தே நடக்கின்றது. ஆகவே இவருக்கு சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா ஒன்று தான், ஆனால் 3 சேவையை சேர்த்து செய்கிறதுனால அவருக்கு பேர் என்ன, சுப்ரீம். இப்போ கான்ஃபரன்ஸ் எல்லாமே கூட நடக்குது. அதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் எப்படி அமைதியை கொண்டு வர்றது அப்படின்னு நடந்துட்டு கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வகுத்தப்பு கோரகீகே ஆக்கர் சம்ஜோ, உண்மையிலே அமைதிக்கான சாதனை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, வந்து புரிந்து கொள்ளுங்கள். யார் செய்து கொண்டிருக்கிறார்? நீங்க தந்தையினுடைய தொழிலை நிரூபித்து புரிய வைக்க வேண்டும். தந்தையினுடைய தொழில் என்ன, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தொழில் என்ன, இரண்டுக்கும் மத்தியில் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் சரீரத்துக்கான பெயர் தான் இடப்பட்டு இருக்கிறது. ஆனா சிவபாபாவுக்கு சரீரத்துக்கான பெயர் கிடையாது. அவர் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். ஆத்மாவிடத்துல தான் ஞானம் இருக்கிறது, பரமாத்மாட்ட ஞானம் இருக்குது. ஆனா அதை அவர் எப்படி கொடுக்க முடியும்? சரீரத்தின் மூலமாகத்தான் கொடுப்பார் இல்லையா? அப்போ அவர் கொடுக்கிறாரோ அப்பொழுது மகிமையும் பாடப்படுகிறது. இப்போ சிவ ஜெயந்தியில குழந்தைங்க கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்றீங்க, எல்லா தர்ம தலைவர்களையும் நீங்க அழைக்கிறீங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க, ஈஸ்வரனும் சர்வ வியாபி இல்லை. ஒருவேளை எல்லாருக்குள்ளேயும் பகவான் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றால் இப்போ ஒவ்வொருவரும் பகவானும் தந்தையும் டீச்சரும் குருவாகவும் ஆகிவிடுவார் இல்லையா? சொல்லுங்க, சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திம ஞானம் இருக்கிறதா? இதை வேற யாருமே கூற முடியாது. குழந்தைங்களாகி உங்களுக்குள்ள வரணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய மகிமை எவ்வளவு உயர்ந்தது என்று. ஏன்னா அவருடைய மகிமையை மறக்கும் போதுதான் அவருடைய நினைவு மறந்து போயிடுது. பாபா மறக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஒரு கடகடகடான்னு ஒரு 100 மகிமையாவது சொல்லணும். அதுக்கு 1000 மகிமையை சிந்திச்சு வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மகிமையாவது புத்தியில இருக்கணும். பாபா சொல்றார், பாபா பாபா பத்தாது. அவர் ஸ்பெஷல். எதுல எல்லாம் ஸ்பெஷல்? மகிமையை மறக்கும் பொழுது நினைவும் மறந்து விடுகிறது. அவர் முழு உலகத்தையும் தூய்மையாக்கக்கூடியவர், இயற்கையையும் தூய்மையாக்கக்கூடியவர். கான்ஃபரன்ஸ்ல முதல்ல நீங்க இதை கேட்கணும். கீதையினுடைய பகவான் யார்? சத்தியுத்தினுடைய தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார்? இதெல்லாம் அவருடைய மகிமை தான். ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சொன்னால் அப்போ தந்தையை அவங்க காணமாக்கிடுறாங்க. ஒரு புறம் இப்படி சொல்லிட்டு இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க? இறைவன் பெயர் உருவத்துக்கு அப்பால் இருக்கக்கூடியவர் என்று சொல்றாங்க. அதாவது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தந்தை சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் தான், ஆனா அவர் ஒன்றும் பெயர் இல்லாமல் உருவம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையையே அவர்கள் புரிந்திருக்கவில்லை. அவருக்கு பெயரும் இல்லை உருவமும் இல்லை அப்படின்னா நாமெல்லாம் அனாதைகள்ங்கிற மாதிரி ஆயிடும். அப்பா இல்லாத ஒருத்தவங்களை என்ன சொல்றோம்? அனாதை அப்படின்ற மாதிரி ஆக்கிடும். பாபா நிறைய நேரத்தில் சொல்லுவார், 2 பேர் சண்டை போடுறாங்கனாலே என்ன அர்த்தம்?
நிறைய வகையில் சாகார வகையில் சாதாரணமாக சொல்கிறார். ஒரு 2 பேர் சண்டை போடுறத பார்க்குறீங்க, அதுக்கு மீனிங் என்னது? சாகார வகையில் நிறைய முறை சொல்லியிருக்கிறார். அனாதைன்னு அர்த்தம். யாரு? வீட்டில் அப்பா இருந்தால் என்ன நடக்காது? தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க தான் அனாதைகள் சண்டையிடுவார்கள். நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 2 நாய் குலைச்சிட்டு இருக்குது. 2 சீடர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இறைவன் சர்வ வியாபியா இல்லையான்ட்டு. இவன் ஒரு 10 பாயிண்ட் சொல்றான், அவன் ஒரு 10 பாயிண்ட் சொல்றான். 2 பேருக்கும் காரசாரமான விவாதம் நடக்குது. குரு வாரார். இறைவன் சர்வ வியாபி தான் ஒரு மாணவன் சொல்றான், இறைவன் சர்வ வியாபி இல்லைன்னு இன்னொரு மாணவன் சொல்றான். குரு வாரார், கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் இது காசில நடக்கிற விஷயம். காசில எப்பொழுதுமே பணத்தை எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாதி பணம் எரியறதுக்கு முன்னாலேயே அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொரு பணத்தை வச்சிருப்பாங்க. சடலத்தை கங்கையில என்ன பண்ணிடுவாங்க? வீசிடுவாங்க. ரொம்ப கூட்டம் இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியாது. இப்போ ஓரளவுக்கு கவர்மெண்ட் அதிலெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த காலத்தில் அது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். பணங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய பிணங்களை நாய்களை என்ன பண்ணிட்டு இருக்கும்? சண்டை போட்டுருக்கும். குரு காண்பிக்கிறார், இங்கே எந்த நாயெல்லாம் குலைச்சிட்டு இருக்குது, எந்த நாயெல்லாம் குலைக்காம இருக்குது அப்படின்னு சீடன்கிட்ட கேட்குறாரு. சீடர்கள் 2 பேரும் பார்த்துட்டு, சாப்பிட்ற நாயெல்லாம் என்ன பண்ணலை? குலைக்கலை. சாப்பிடாத நாயெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? குலைச்சிட்டு இருக்குது. அப்போ அவர் சொன்னார், அனுபவிப்பவர்கள் சச்சரவில் செல்லுவதே இல்லை, அனுபவிக்காதவர்கள் எப்பொழுதுமே சச்சரவில் செல்லுகிறார்கள். சிம்பிளான விஷயம். பாபாவை அனுபவிச்ச பிறகு நம்மால சச்சரவில் போகவே முடியாது. ஆனால் பாபா சொல்ற வார்த்தை இவ்வளோ ஹார்டு. அனாதைகள் தான் என்ன பண்ணுவாங்க? சண்டையிடுவார்கள். சில பேர் இப்படியே இந்த வீட்டில எல்லாம் அந்த வசனம் கேட்டிருக்கலாம் சின்ன வயசுல. நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வேடை? நான் ஒருத்தன் இருக்கேன்ல குத்துக்கள மாதிரி. நீங்களா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா நான் என்ன? பாபா என்ன பண்ண மாட்டார்? பாபா என்ன பண்ண மாட்டார்? செத்து போக மாட்டார். ஏன்னா அவருக்கு என்ன கிடையாது? ஒருவேளை நம்ம சண்டை போட்டா பாபா என்ன கேட்பாரு? அனாதைகள் பாபா சொல்ல சொத்து தகராறுல எப்பதான் வருது? அப்பா செத்து போன பிறகு. அப்பா இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஏன்னா அப்பா கொடுக்குறாரு. அப்பா இல்லை, இப்ப நாமளே எடுத்துக்கணும். மரியாதை, கௌரவம். சொத்துனா வெறும் சொத்து மட்டும் இல்லை. எதுக்காக சண்டை போட்டாலும் பாபா என்னதான் சொல்லுவார்? நீங்க நியாயத்துக்காக தர்மத்துக்காக சண்டை போட்டா கூட பாபா என்னதான் கேள்வி கேட்பாரு? என்னதான் கேள்வி கேட்பாரு? நான் என்ன செத்தா போயிட்டேன். இப்படி ஒரு வார்த்தை அப்பா வாயில பிள்ளைங்க கேட்டாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் அறிவுள்ள குழந்தையா இருந்துச்சுன்னா கப்சிப்பாயிடுவாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல நம்ம பிறந்து வளர்ந்துருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு கௌரவமா வளர்த்துட்டு இருக்கிறோம். முழு உலகத்துக்கும் நாம என்ன கொண்டு வர போறோம்? சாந்தி, சுகம். முழு உலகத்துக்கும் நம்ம என்ன கொண்டு வர போறோம்? பாபா சொல்றார், முதல்ல அது எங்க வரணும்? மனசுல, சன்ஸ்காரத்துல, அப்புறம் வீட்டுல, அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, அப்புறம் நீங்க நடமாடுற இடத்துல, அப்புறம் தெருவில், உலகத்துல, சமூகத்துல வரப்போகுது. பாபா சொல்றார், நமக்கு அட்டென்ஷன் இருக்கணும். பாபா யாரு? அவர் என்ன பண்ண வந்திருக்கிறார்? நான் என்ன பண்ண வந்துட்டு இருக்கிறேன்? நான் அவரை அனுபவிக்கிறேனா? அனுபவிக்கிற ஆளா இருந்தா சச்சரவுல வரக்கூடியவரா இருக்கவே. தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபைட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். தெரிவது புரிவது போதாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அவருடைய சுகம் எப்பேற்பட்டது, அவருடைய சாந்தி எப்பேற்பட்டது, அவருடைய சக்தி எப்பேற்பட்டது. அதை அனுபவிச்ச பிறகு நம்மளால என்ன பண்ண முடியாது? நல்ல டேஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேச மாட்டோம், தெரியுமா? நல்ல சுவையான சாப்பாடு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வராது? பேச்சு வராது. கொஞ்சம் ரசிச்சு சாப்பிட விடுங்களேன். எதுக்கு உயிரை வாங்குறீங்க? அவங்க சில பேர்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே மென்னு சாப்பிடுவாங்க. அப்படி கூட சொல்ல வராது. அவங்க ஒன்றி இருப்பாங்க. பாபா சொல்றார், அப்படி ஒரு அனுபவம் பாபாட்டே நமக்கு வந்துடுச்சுன்னா பாபா சொல்றார், நோ ஃபைட்டு. யாரோடையும் எதுக்குமே என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சச்சரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்றாங்க,
எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சிலர் இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றாங்க, பெயரும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவரே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நாமெல்லாம் என்னன்னு அர்த்தம்? அனாதைன்னு அர்த்தம். நாமெல்லாம் அப்பாவுக்கு குழந்தைங்க, நம்ம வாரிசு குழந்தைங்க, அவருடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கிறோம். நாம அனுபவிக்காம வேற சொல்லுவாங்க சில பேர், இதனா வாரிசு இல்லாத சொத்து நினைச்சியா அப்படிம்பாங்க. அது என்ன வாரிசு இல்லாத சொத்து நினைச்சியா? பாபா சொல்ற நம்ம வாரிசு. அவர் சொத்தை நம்ம அனுபவிக்கலைன்னு அவருக்கு கஷ்டமா இருக்கும். அவர் தேடி தேடி அவர் சேர்த்து வச்ச சொத்தை நாம் அனுபவிக்காம இருக்கிறோன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சமைச்சு வச்சவங்களுக்கு சாப்பிடாம இருந்தாங்கன்னு எப்படி இருக்கும்? பாபா டெய்லி வந்து 4 பக்கம் என்ன பண்ணிட்டு போறாரு? சமைச்சு வச்சுட்டு போறாரு. இதை சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிடணும் இல்லை, ஃபுல் டே வச்சு சாப்பிடணும். இதோட முடிஞ்சு போச்சு இல்லை, சாப்பிடலைன்னா அவருக்கு யோசிப்பார், இது உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமா வேண்டாமா? நேற்று சமைச்சேன், டிஃபன் பாக்ஸை பாதியிலே போட்டுட்டு வந்துடுச்சு. பாபா சொல்றார், வாணி நமக்கு பாபா கொடுக்குற சொத்து இல்லையா, அதை நம்ம அனுபவிக்க வேண்டாமா? நீங்க அனுபவிக்கலை அப்படின்னா மாயா சாப்பிடும். நிறைய பேருக்கு அவங்க வாணி கேட்கறதுக்கு மேல மாயா உள்ளே இருந்து வாணி கேட்டு. சில பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாது, உள்ளே கிருமி இருந்துட்டு அதே என்ன பண்ணிட்டு இருக்கும், அதை சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். அவசரம் கொஞ்சம் ஆத்ம பயிற்சி இல்லைன்னா எது வளர்ந்துக்கிட்டு இருக்கும்? மாயா வளர்ந்துட்டு இருக்கும். வாணி கேட்டு திமிரு கூட்டுறவங்கலாம் ஜாஸ்தி இருக்கிறாங்க. தவம் பண்ணி அகங்காரத்தில் வந்தவங்க, காமத்தில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக். தேக உணர்வோட நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நெகட்டிவாக மாறிடும், அது விஷமாக மாறிடும். ஆத்ம பயிற்சி பண்ணாமல் வாணி கேட்டோம் அப்படின்னா இந்த வாணி கூட என்னமோ மாறிடும். ஒரு பிரதர் சொன்னார், ஒரு நல்ல வார்த்தை, ஐயோ அந்த ஆத்மா வாணி படிக்கிறது ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆத்மா வாணி படிக்கிறது வாணி அடிக்கிறது. இருந்துட்டு போட்டோம், எப்படினாலும் வாணி படிச்சுட்டு போட்டோம். நான் ஆத்ம பயிற்சியில இருந்து ஆத்மாவுக்கு ஆணி அடிக்க முடியுமா? எனக்கு ஆணி அடிக்கப்படுதுன்னா நான் இன்னும் உடம்பா உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். செத்து போன பிறகு ஆணி அடிச்சா என்ன, அருவாள் அடிச்சான்னு பாபா சொல்றார். கொஞ்சம் ஆத்ம பேச்சில் இருந்து பாருங்க, எந்த வார்த்தையும் நாராசமெல்லாம் காதில் என்ன பண்ணாது. ஐயோ அந்த வார்த்தையை கேட்கவே முடியல, என்னால் தாங்கிக்கவே முடியல. அவங்க என்னெல்லாம் சொன்ன பாபா பாபா ஆத்மா ஆத்மா, அது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை திட்டினா கூட சுகமாக இருக்கும் தெரியுமா? தனஸ்கலிங்க வாடா அப்படிம்பாங்க. சார் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குஷியாக ஓடுவாங்க. சார் சொல்லுங்க சார். பாபா வாணி சொல்றார் அப்படின்னா அங்க என்ன பண்ணாது? வலிக்காது. நான் ஆத்மா வாணி கேட்டுட்டு இருக்கேன்னா என்ன பண்ணாது? வலிக்காது. பாபாவையும் மறந்து ஆத்மாவையும் மறந்து இன்னார் வாணி படிக்கிறார், இன்னார் வாணி கேட்கிறேன்னா அது என்ன பண்ணத்தான் செய்யும்? ஆணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னார் வாணி சொல்லலை, பகவான் வாணி சொல்றார். இன்னார் வாணி கேட்கல, நான் ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வாணி கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன சொன்னா என்ன? எனக்காக பாபா சொல்ற வாணியை ரசிக்க கூட எல்லாருக்குமான பாக்கியம் இல்லை. இது எவ்வளவு உயர்ந்த மகா வாக்கியம். இதை கூட வந்து கஷ்டப்பட்டுட்டு கேட்டுட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கு. வாணி கேட்டாலும் எனக்கு டென்ஷன் ஆகிட்டுன்றாங்க. பாபா சார் எவ்வளோ அது இந்த இடத்துலயே நாம வந்து சந்தோஷமா இல்லைங்கிற பட்சத்துல வேற எங்க போய் சந்தோஷமா இருக்க போறோம்? இப்போ பாபா சொல்றார், மாயா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது. யார் வாணி சொல்றாருங்கிறதையே என்ன பண்ண வச்சிருது? இன்னைக்கு யார் வாணி? பிரதரா சிஸ்டரா மாதாஜியா அவங்களா? செருப்பு பார்த்துட்டு வெளியில போற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க வாணி படிச்சா நான் என்ன பண்ண மாட்டேன். இது எவ்வளோ பவர்ஃபுல்லான மாயா. பாபா சொன்னார், எங்கே கொண்டு மாயா ரோட்ல வந்தா பரவாயில்ல, பஜார்ல வந்தா பரவாயில்லை. அது மாயாவுக்கு அந்த உரிமையை மாயா பாபா கொடுத்து வச்சிருக்கிறா. நீ வா, எங்கனாலும் வா, நீ என் குழந்தை எங்க வச்சுனாலும் என்ன பண்ணு, பரிசை பண்ணு. நான் ஓப்பன் உனக்கு ஓப்பனா அந்த வாய்ப்பை என்ன பண்றேன், கொடுக்குறேன். இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வராதே அப்படின்னு சொல்லலை. வா, எல்லா இடத்துலையும் பூந்து விளையாடு, ஃபுல் சான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா மகாராஜா மகாராணி ஆகிறது வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு வர்ற விஷயம் கிடையாது. லட்சுமி நாராயணன் ஆகிறதுங்கிறது வந்து சும்மா அப்படியெல்லாம் தங்க தட்டில் தாம்பாளத்தில் வச்சு எப்படி கொடுத்துறாலாம் முடியாது. 2 சாத்தி எப்படி இருக்கிறேன்னு பார்த்து 2 தேய்ச்சி 2 போட்டு அதுக்கப்புறம் ஓகே கிராண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பாபா சொல்றாங்க, மாயா அப்பேற்பட்டது. மாயா அநாதைகளாக இன்றைக்கு மனிதர்களையும் ஆக்கி வச்சிருக்கிறது. அதனால என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறதே அவங்களுக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாருன்னே அவங்களுக்கு தெரியல.
பகவான் இருக்கிறார் சர்வ வியாபின்னு சொல்லிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் எல்லா இடத்துலயும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சர்வ வியாபிக்கு கூட அவங்க என்ன பண்ணல, சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலையே. அப்போ சும்மா வாயில வந்ததான் சொல்லிக்கிறது. சர்வ வியாபின்னு சொன்னா கூட அவங்க எவ்வளவு ஒழுக்கம் இருக்கணும், எவ்வளவு பண்பு இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும், அந்த அர்த்தமும் உங்களுக்கு புரியல. பாபா சொல்றேன், நான் சர்வ வியாபியில, நான் உங்களுக்கு அப்பா, உங்களுக்கு வாணி சொல்ல வந்திருக்கிறேன், நான் ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறேன். அகர் சத்மே. அப்ப எல்லாருக்குள்ளேயுமே ஈஸ்வரன் இருந்தால் ஒவ்வொருவருமே பகவானா, ஒவ்வொருவருமே அப்பா, டீச்சர், சத்குருவா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்றார். படைப்பாளர் படைப்பினுடைய அறிமுகத்தை பாபா தர்றார். படைப்பினுடைய ஆதிமத்தி அந்திமத்தினுடைய ஞானத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். பாபா சொல்றார், இங்கே எல்லாருமே மகாவீரர் மகாவீரணி கிடையாது. ஒவ்வொருவருமே அவரவர்களுக்கான யுத்த களத்துல இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, இந்த லக்ஷ்மி யார், நாராயணன் யார், மகாவீரர் மகாவீரணி. அவங்க அவ்வளோ பெரிய யுத்தத்துல ஜெயிச்சதுனாலதான் அப்பேற்பட்ட பதவி என்ன பண்ண முடியுது, அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு சும்மா அந்த பதவி என்ன பண்ணல, கிடைக்கல. அவ்வளோ மாயாவை எதிர்கொண்டு இருக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்க, ஜெயிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. பிரச்சனை வந்தவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் இல்லை. பிரச்சனை இல்லாம என்ன பண்ணவும் செய்யணும், ஜெயிக்கவும் செய்யணும். அதுவும் எப்படி ஜெயிக்கணும், வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படி ஜெயிக்கணும். பாபா சொல்ற, போராடி வேர்த்து விறுவிறுத்து ரத்தம் சொட்டெல்லாம் ஜெயிக்க கூடாது, பார்த்து ஜெயிச்சிடணும், பார்த்து ஜெயிச்சிடும். பாபா சொல்ற, சங்கல்ப சக்தி, திருஷ்டியினுடைய சக்தி, தூய்மையினுடைய சக்தி வரும். ஆனா வந்ததும் பணிஞ்சிடும். உங்களோட சண்டைக்கு போட வரட்டும், உங்களை பார்த்தது அவங்க என்ன ஆயிடணும், சரண்டர் ஆயிடும். இந்த ஆத்மாட்டே நம்ம பேச வந்தோம், இவங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, சாரி மம்மாட்ட அப்படிலாம் வந்திருக்கிறாங்க, வாசல்ல இருந்துட்டு கத்திட்டு இருந்திருக்கிறாங்க. நான் உங்க மம்மா மதுமல்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு பெரியவங்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. அவருடைய ஒரு பிரதருடைய மனைவி பிரம்மச்சரியம் விரதம் கடைபிடிக்கிறதுனால அவருக்கு பெரிய பிரச்சனை. அப்போ டெய்லி சென்டர்ல இருந்துட்டு வாசல்ல இருந்துட்டு சண்டை போட்டுட்டு போவார். அப்போ பெரியவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னு வாசல்ல இருந்துட்டு கத்துறாரு. வாசல்ல இருந்து கத்தும்போது மம்மா சொல்றாங்க, அவங்கள வர சொல்லுங்க, மாடியில் இருக்கிறாங்க மம்மா, அவரை வர சொல்லுங்க. இல்லை வந்தா அவர் கெட்ட வார்த்தையா பேசுவார், நல்லா எல்லாம் இருக்காது, வேண்டாம், இல்லை வர சொல்லுங்க. வந்ததுமே மம்மா அவரை சேர்ல உட்கார சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டாங்க. அவர் பயந்துட்டார், அவர் திருப்பி காலைல வந்துட்டார். அப்புறம் ரெகுலரா கிளாஸுக்கு வந்துட்டார், குடியை விட்டுட்டார், விகாரத்தை விட்டுட்டார், அப்புறம் பக்கா ஸ்டூடெண்ட். இதுக்கு எவ்வளோ சக்தி வேணும், எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும். இது ஒரு நாள்லாம் கொண்டு வரக்கூடிய வித்தை கிடையாது. ஏதோ டெக்னிக்கா மம்மா நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் இல்லை, புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் இல்லை, நேச்சர். சொல்றாங்க, காளி மாதிரி தெரிஞ்சிருக்கணும், துர்கா மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அப்பந்தானே அந்த ரெஸ்பெக்ட். சும்மா யாரும் கீழே உட்காந்தாலும் நம்ம உடனே மரியாதைலாம் கொடுத்துட மாட்டோம். பாபா சொல்றார், நாம அந்த ஒரு சக்திசாலியான சொரூபத்தை முதல்ல நாம கொண்டு வரணும். மாயா எப்படினாலும் வரட்டும், ஆனா நான் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் துர்க்கையா இருக்கிறேனா, நான் காளியா இருக்கிறேனா, நான் ஸ்ரீ நாராயணனா இருக்கிறேனா, நான் ஸ்ரீ கிருஷ்ணனா இருக்கிறேனா. இருந்தார் பிரம்மா பாபா சாணி தான் உருட்டிட்டு இருக்கிறார். பாபா ஒரு பெரிய விஐபி வந்திருக்கிறாங்க, நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னு. இல்லை, அவங்களை இங்கேயே வர சொல்லு. ஐயோ, உங்களை அவர் ட்ராயர் வேற போட்டிருக்கிறார், இந்த கோலத்துல நாங்க பகவான் இந்த உடம்புல வராருன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க பனியனை போட்டுட்டு ட்ராயரை போட்டுட்டு சாணி உருட்டிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பார், நீங்க கொஞ்சம் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இல்லை, அவர் இங்க வர சொல்லு அப்படின்றார். அந்த விஐபி வராரு, பிரம்மா பாபா பாக்குறாரு, காலைல விழுந்துடுறாரு. என்னன்னா அவருக்கு காட்சி, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சி கிடைக்குது. இந்த மேஜிக்கும் பிரம்மா பண்ணல, சிவபாபா பண்ணல, அவருக்கு ஸ்வமானம் இருக்குது. மேஜிக்ங்கிறது மந்திர தந்திரம்லாம் கிடையாது, ஸ்வமானம். நான் எப்பேற்பட்ட ஆத்மா, ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகக்கூடிய ஆத்மா. அதை திருப்பி திருப்பி அவர் படம் போடுறதுனால அவர் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அவரை பார்க்கும்போது என்னவா தெரியுது, ஸ்ரீ கிருஷ்ணரா தெரியுது. இது மேஜிக் கிடையாது. அப்போ பாபா சொல்றாரு, நீங்க எங்கனாலும் இருங்க, என்ன வேலைனாலும் பண்ணிட்டு இருக்க, நான் யாராக போறேன், நான் யாரா இருந்தேன். இந்த உணர்வு அழுத்தம் திருத்தமா இருந்துச்சுன்னா அது எதுக்குள்ளவங்களுக்கும் போயிடும். திருடனை போலீஸ்காரங்க நடைய வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, பார்வை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திருட்டு பார்வை எப்படி இருக்கும், திருட்டு நடை எப்படி இருக்கும், திருட்டு ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நான் திருடன் அப்படின்லாம் இல்லை, நான் லட்சுமி, நான் நாராயணன் அப்படின்லாம் நம்ம யார்ட்டும் என்ன பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சொல்லணுன்ற, நான் லட்சுமி ஆக போறேன், நாராயணன் ஆக போறேன், யாரும் நம்பவே மாட்டேன். நடக்கணும், உள்ளுக்குள்ளே உணரணும், அது தானாவே அது பார்வையா நடத்தையா வெளிப்படும். அவங்க நீங்க லட்சுமி நாராயணன்னு சொல்லாமலேயே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஸ்வமானம் நீண்ட கால பயிற்சி தேவை. சும்மா ஒரு நாள்
நான் நாராயணன் நாராயணன்றலாம் அதெல்லாம் வராது. கொஞ்சம் வாணியை கூர்ந்து புரிஞ்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது தானாகவே வந்துடும். பாபா சொல்றார், மகாவீர் மகாவீரணி அவங்க தான் விஸ்வத்தினுடைய மகாராஜா மகாராணி ஆக முடியும். அவ்வளோ மாயா வரத்தான் செய்யும். பாபா அபவித்திரமான உலகத்தை உருவாக்கவில்லை, அவர் தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறார். பிறகு இது அபவித்திரமானது, மீண்டும் இது தூய்மையாக்கப்பட வேண்டும். நொடிக்கு நொடி எல்லாமே புதிய விஷயங்கள். பாபா செகண்ட் பை செகண்ட் நெய் பாத்து ஊத்தி ரகத்தீங்க, சக்கரை திருத்தா ரகத்தாக, சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. அடுத்த செகண்ட் இந்த செகண்ட் மாதிரி அடுத்த செகண்ட் இருக்காது, போன செகண்ட் மாதிரி இந்த செகண்ட் இருக்காது, நொடிக்கு நொடி சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்போ தந்தை குழந்தைகளுக்கு டைரக்ஷன் என்னவோ நிறைய நல்ல விதமாக தருகிறார். நிறைய பேர் தேக அபிமானத்தில் நினைத்துக் கொள்கிறார்கள், எனக்கு எல்லாம் தெரியும், முரளியை படிப்பதும் இல்லை, முரளிக்கு மதிப்பு கொடுப்பதும் இல்லை. பாபா அதிர்ஷ்டம் உருவாக்க வந்திருக்கிறார். சில நேரத்தில் முரளி அவ்வளவு நன்றாக கிடைத்தாலும் கூட தவற விட்டுவிடவும் செய்து விடுகிறார்கள். நீங்கள் ஒரு பொழுதும் தவற விட வேண்டாம். 10 நாள் 15 நாள் முரளி மிஸ் ஆகி விடுகிறது, அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். பாபா சொல்றார், யகுபி பாப் ககத்தேகே ஐசி ஐசி சேலஞ்ச் தோ. இப்படியும் கூட பாபா சொல்றார், நீங்க இப்படியெல்லாம் சவால் கொடுங்க. படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஆதிமத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை யார் வேண்டுமானாலும் கொடுங்கள், நாங்க அவங்களுக்கான எல்லா செலவுகளையும் கொடுக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட சேலஞ்ச் நீங்க கொடுக்க முடியும் தானே? அப்படிப்பட்ட நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? டீச்சர் குரு ஜான்தாகே தப்பு தோ பூச்சித்தேகேனா. ஒரு டீச்சருக்கு ஒரு கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சாலும் கேள்வியை என்ன பண்ண முடியும், கேட்க முடியும் இல்லையா? நீங்க கூட மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாம சவாலிட முடியாது. சில குழந்தைங்க முரளியை கூட டோன்ட் கேர் பண்ணிடுறாங்க. முரளி இஸ் ஈக்குவல் டு பாபா. முரளியை கேர் பண்ணலைன்னா யாரை கேர் பண்ணலன்னு அர்த்தம்? பாபாவை கேர் பண்ணல. முரளிக்கு உண்டான மரியாதை இல்லைன்னா பாபாவே மதிக்கலைன்னு அர்த்தம். எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் வாணிலாம் படிக்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்னு சத்தியமா நம்பவே மாட்டார். நான் வாணி படிக்கலை, ஆனால் பாபா பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது பேக்கெட்லேருந்து பாபா படத்தை காமிப்பாங்க. பார்த்தீங்களா, நான் எப்பவும் பாபாவை கூடவே வச்சிருக்கிறேன். சரி, என்னைக்கு வாணி கேட்டீங்க? அது படத்தை வச்சு என்ன வைக்காட்டா இருக்கு? படம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது வெறும் தாள். அந்த தாள் ஒன்றுமே செய்யாது. முரளி வேலை செய்யும். முரளி கேட்டாதான் அது பாபா. முரளி கேட்காத வரைக்கும் இது வெறும் ஃப்ளெக்ஸ் தான். அது யார் இந்த தாத்தா, என்ன அத்வானியா அப்படின்னு கேட்டால்கள்லாம் இருக்கிறாங்க. யார் பாகிஸ்தான்? பாபா சொல்றாரு, அவங்களை பொறுத்தளவில் கல் என்றால் கல், தெய்வம் என்றால் தெய்வம். தெய்வம் யாருக்கு அப்படின்னா, பரமாத்மா யாருக்குன்னா முரளியை ரசிச்சாதான் ஒரு பரமாத்மா. அது இல்லாத வரைக்கும் அது வெறும் படம், அது வெறும் தாள். பக்தி பாவனையில ஏதோ லாபம் கிடைக்குது. பாபா சொல்றார், முரளி அப்படி கூட டோன்ட் கேர் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, ஒரு எலிக்கு ஒரு மஞ்சத்துண்டை கிடைச்சதுன்னா நான் மளிகை கடை வைக்க போறேன்னு சொல்லிச்சாலும் ஒரு மஞ்சத்துண்டை வச்சுட்டு மளிகை கடை வைக்க முடியுமா? ஆனா எலி பெருசா நினைச்சுக்குது, எனக்கு ஆத்மா பாடம் தெரியும், பரமாத்மா பாடம் தெரியும், டிராமா தெரியும். பாபா சொல்றார், அது வெறும் மஞ்சத்துண்டு தான், அது வெறுமனே மஞ்சத்துண்டு தான். இதை வச்செல்லாம் சத்தியுத்துக்குள்ளெல்லாம் உள்ள போகலான்னு கனவுலாம் என்ன பண்ணாதீங்க, காணாதீங்க. நிறைய இருக்குது புருஷார்த்தம் பண்ண வேண்டியது, அனுபவம் பண்ண வேண்டியது, சேவா பண்ண வேண்டியது, ஏகப்பட்டது பாக்கி. இந்த கிடைச்ச ஞானத்தை வச்சுட்டுலாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு என்ன பண்ணிட வேண்டாம். பாபா சொல்றார், அது எலிக்கு மஞ்சத்துண்டு கிடைச்சி நான் மளிகை கடை வைக்க போற மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ஞானம் கேட்டுட்டு எனக்கு எல்லாம் இந்த பிரம்மாகுமாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதா, இந்த பாபா எனக்கு என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும், என்ன சொல்ல போறார் அப்படின்னு ஈஸியா நினைச்சிடுறாங்க. பாபா சொல்றாங்க, முதல்ல தமிழ் அப்படின்னா அது ஒரு புஸ்தகமா தான் இருந்துச்சு. அப்புறம் எம்பில் பண்றவங்களுக்கு தான் தெரியும் தமிழ்னா என்னன்ட்டு. தமிழ்னா ஆனா ஒரு திருக்குறள், ஒரு ராமாயணம், கம்பராமாயணம் இதோட முடிச்சுக்கிட்டோம். இல்லை, அது ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா மேலே போகத்தான் தெரியும் அது எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்ட்டு. கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அறிவியல்னா என்ன, ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு, இதோட அறிவியல் முடிஞ்சு போச்சா? அப்புறம் தானே இருக்குது. வரலாறுனா என்ன, ஒரு அவரசிங் ஒரு அக்பரையும் தெரிஞ்ச உடனே நான் வரலாறு படிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை, எவ்வளவோ ஆழமானது. பாபா சொல்றார், நம்ம இன்னும் 1ஆம் கிளாஸ்ல ஆத்மா பாடம் பரமாத்மா பாடம் கேட்டுட்டு இருக்கோம், பிஹெச்டிலாம் இருக்குது, ஸ்டடி பண்ணணும். பாபா சொல்றார், இது இல்லை அப்படின்னா பிராப்தியும் இல்லை, பதவியும் இல்லை. பாபா சொல்றார், முரளியில கேர் கொடுக்கலைன்னா அவங்க பிராப்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இழந்துட்டு இருக்கிறாங்க. தந்தை சொல்றார், நீங்க இப்போ நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரமாக ஆஸ்தியை அடைகிறீர்கள்.
தந்தை நமக்கு கற்றுத் தருகிறார், புருஷார்த்தமும் செய்ய வைக்கிறார். தும் கடி கடி பூல் ஜாத்தேகோ, ஆனா நீங்க திரும்ப திரும்ப மறந்து போயிடுறீங்க. ஆகவே நினைவு கொடுக்கப்படுகிறது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவர் தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கிறார். சின்ன குழந்தைங்க அப்படி நினைவு செய்ய மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அப்படி சொல்லவும் மாட்டோம், அவர் தந்தை, டீச்சர், சத்குரு என்று. சத்தியத்தினுடைய இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் எப்படி பிறகு குருவாக ஆக முடியும்? இதையெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இவ்வளவு சாஸ்திரங்கள், எவ்வளவு வேதங்கள், அதை படிச்சுட்டு பிறகு சத்தியத்தை சொல்லும்போது அவங்களால நம்பவும் முடியல. அவங்களுடைய பக்தி கலப்படமுடையதாக ஆகிவிட்டது. முதல்ல பக்தி கூட ஒரு சிவனை மட்டுமே தான் செய்திருந்தோம். ஞானமும் கூட ஒரு சிவபாபாட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. இந்த ஞானம் முற்றிலும் தனிப்பட்டது. இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று கூறப்படுகிறது. அச்சா, நல்லது. மீட்டை மீட்டை சிக்கலதே बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம்: அழியக்கூடிய போதைகளை விட்டுவிட்டு அலௌகிக போதையில் இருக்க வேண்டும். அழியக்கூடிய போதைகளை விட்டுவிட்டு, படிப்பு, பதவி, பணம், சொந்தம், பந்தம், உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே என்னதுதான்? அழியக்கூடிய போதை. அழியக்கூடிய போதைகளை விட்டுவிட்டு அலௌகிக ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது செல்லா காசிலிருந்து மதிப்பு மிக்கவர் ஆகி கொண்டு இருக்கின்றோம். நாம் இப்பொழுது செல்லாத காசில் இருந்து மதிப்பு மிக்கவர் ஆகி கொண்டு இருக்கின்றோம். ஸ்வயம் பகவான் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஸ்வயம் பகவான் நமக்கு கற்றுத் தருகின்றார். நமது படிப்பு அசாதாரணமானது. நமது படிப்பு அசாதாரணமானது, சாதாரணம் இல்லை, அன்காமன் அப்படின்றார் இங்கிலீஷ்ல. இஸ் படாயி அன்காமன் ஹே, அசாதாரணமான படிப்பு இது. அதை சிம்பிளா எளிமையாலும் நினைச்சுக்க கூடாது, வேல்யூபிள். ஆஸ்திகராகி தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்யுங்கள். ஆஸ்திகராகி தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்யுங்கள். ஆஸ்திகர் அப்படின்னா பாபுடைய சொத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். பாபுடைய சொத்து என்ன? அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி, தூய்மை, ஞானம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? அனுபவிச்சா அவனுக்கு பேர் என்னது? ஆஸ்திகர். ஆஸ்திகராகி தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்யுங்கள். ஆஸ்திகராகி தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்யுங்கள். ஒரு பொழுதும் கர்வம் உடையவராகி முரளியை விட்டு விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள். ஒருபோதும் கர்வமுடையவராகி முரளியை தவற விட்டு விடாதீர்கள். वरदान पवित्रता के फाउंडेशन द्वारा सदा श्रेष्ठ कर्म करने वाली पूज्य आत्मा भव. वरदान पवित्रताविनुடைய அஸ்திவாரம் மூலம், பவித்திரத்தாவின் அஸ்திவாரம் மூலம் சதா சிரேஷ்ட கர்மா செய்யக்கூடிய, சதா சிரேஷ்ட கர்மம் செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா பவ, பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. பவித்ரத்தா என்ற அஸ்திவாரம் மூலம் சதா உன்னதமான செயல்களை செய்யக்கூடிய, சிரேஷ்ட கர்மங்களை செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். பவித்திரம் பூஜைக்குரியவர் ஆக்குகிறது. பவித்திரம் பூஜைக்கு உரியவர் ஆக்குகிறது. சதா சிரேஷ்ட கர்மம் செய்பவர்கள்தான் பூஜைக்கு உரியவர் ஆகுகிறார்கள். சதா என்னைக்கோ நல்லது பண்ணேன் அது கிடையாது. சதா சிரேஷ்ட கர்மம் செய்பவர்கள்தான் பூஜைக்குரியவர் ஆகுகிறார்கள். ஆனால் பவித்திரத்தா என்பது வெறுமனே பிரம்மச்சரியம் அல்ல. பவித்திரத்தா என்பது வெறுமனே பிரம்மச்சரியம் அல்ல. எண்ணம் சங்கல்பத்திலும் கூட யாருக்காகவும் நெகட்டிவான சங்கல்பம் உருவாகாமல் இருக்க வேண்டும். எண்ணம், அதாவது மனது சங்கல்பத்தில் கூட யாருக்காகவும் நெகட்டிவான எதிர்மறையான சங்கல்பம் உருவாகாமல் இருக்க வேண்டும். பேச்சு கூட யதார்த்தமற்றதாக இருக்கக்கூடாது.
சம்பந்தம் தொடர்பில் கூட வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லோரோடும் நல்ல ஒரே மாதிரியான சம்பந்தம் இருக்க வேண்டும். பவித்திரத்தான்னா என்ன? எல்லோரோடும் நல்ல ப்ளஸ் ஒரே மாதிரியான, எனக்கு அக்கா ஒண்ணுதான், அம்மா ஒண்ணுதான், மனைவியும் ஒண்ணுதான், குழந்தையும் ஒண்ணுதான். என்கிட்ட கடன் கொடுத்தவனும் ஒண்ணுதான், என்கிட்ட கடன் வாங்கணும் ஒண்ணுதான், என்னுடைய டீச்சரும் ஒண்ணுதான், என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் ஒண்ணுதான், என் ஃப்ரெண்டும் ஒண்ணுதான், எதிரியும் ஒண்ணுதான். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான சம்பந்தம். இதுக்கு பேரு தான் பிரம்மச்சரியம், இதுக்கு பேரு பவித்திரத்தா அப்படின்றார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஆத்ம பயிற்சி பண்ணுங்க, சிம்பிள். டிராமான்னு பாருங்க, சிம்பிள். பாபாவை கூட வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாபா எப்படி பார்க்கிறார் அப்படி நாம் பார்க்கணும். பாபா சொல்றார், சம்பந்தம் தொடர்பில் வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லோரோடும் நல்லவிதமாக ஒரே மாதிரியான சம்பந்தம் இருக்க வேண்டும். எண்ணம் சொல் கர்மனாவில் எந்த விதத்திலும் பவித்திரத்தா துண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் பூஜைக்குரிய ஆத்மா என்று கூறப்படும். நான் பரம பூஜ்ய ஆத்மா. இந்த நினைவினால் பவித்திரத்தாவினுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்தி கொள்ளுங்கள். நான் லாய்க்கலன்னு புலம்பக்கூடாது. நான் பரம பூஜ்ய ஆத்மா, இதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த நினைவின் மூலமாக பவித்திரத்தாவினுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்துங்க. எழுதணும், ஹோம்ஒர்க் மாதிரி எழுதணும். 108 முறை எழுதுங்க. நான் பரம பூஜ்ய ஆத்மா, நான் பரம பூஜ்ய ஆத்மா, பரம பூஜ்ய ஆத்மா. எதை நினைக்கிறீங்களோ அது தானா வந்துடும். லட்சியத்தை நினைவில் வைத்தால் லட்சணம் தானாகவே வந்துவிடும். நான் அப்படித்தான் இருந்தேன், நான் அப்படித்தான் ஆக போறேன். எப்படி? பரம பூஜ்ய ஆத்மா நான் பரம பூஜ்ய ஆத்மா. இந்த நினைவினால் பவித்திரத்தாவினுடைய அஸ்திவாரம் பலம் உடையதாகிவிடும். ஸ்லோகன்: சதா இதே அலௌகீக ஆன்மீக போதையில் இருங்கள். ஆகா நானே ஆகா, ஆகா நான் ஆகா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகா என் பாக்கியமே பாக்கியம். ஆகா. சில பேருக்கு தன்னை நினைக்கும் போதே வருத்தம் வந்துடும். சிலருக்கு ஒரு ஒரு மாதாஜிக்கு 4வது நாள் பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணீரா கொட்டுது. 4ஆம் நாள் பாடம் என்னது? சிருஷ்டி சக்கர பாடம். அதில் என்னமா திட்டுற மாதிரி இருக்குதா, அடிக்கிற மாதிரி இருக்குதா? ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக ஞானம் சொல்கிற அந்த ஆத்மா அழுதுட்டு இருக்குது. அப்போது அவங்களுக்கு தன்னை பற்றி அவ்வளோ துக்கம். இந்த காலச்சக்கரம் திரும்பவும் இப்படியே 5000 வருஷத்திற்கு ஒரு முறை நடக்க போகுதுன்னு கேட்டதுமே போச்சு. அன்னிலேருந்து முடிவு பண்ணேன், யாருக்கும் இனிமேல் 4வது பாடத்தில் இப்போ என்ன நடக்குதோ திருப்பி 5000 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தச்சுட்டு. ஏன்னா அதை ஜீர்ணிக்கிறதுக்கு சக்தி வேணும். அது ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். இதை ட்ராமான்னு பார்க்கறது, ஆத்மான்னு பார்க்கறது, இதெல்லாம் 3ஆம் நாள்லாம் என்ன பண்ணிடாது. அப்போது சரி, சத்தியம் திரேதாயுகம் சந்தோஷமாக இருந்தோம், கரெக்ட், போதும். துவாபரகம் கலியுகம் துக்கமாக இருந்தோம், போதும். அப்புறம் திருப்பி சத்தியம் வரப்போகுது, போதும். அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ என்ன நடக்குதோ 5000 வருஷம் கழிச்சு அப்படியே நடக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ மீண்டும் அடுத்த 5000 வருஷம் கழிச்சு போச்சு. இந்த ஒரு குண்டே போதும். அவங்க ஜென்மத்துக்கும் எந்திரிக்க முடியாது, சக்தி கிடையாது. இப்போதான் நாம் ஃபீல் பண்ண முடியும் வாரேமை. ஆஹா நான் கொஞ்சம் இல்லை, நிறைய முயற்சி பண்ணி புருஷார்த்தம் பண்ணி உண்மையிலேயே நான் யாருடைய குழந்தைன்னு புரிஞ்ச பிறகு நான் சொல்லும் பொழுதே ஆகா வந்துடும். என்னைய போல பாக்கியசாலி யார்? பாபா சொல்றாங்க, சதா இதே ஆன்மீக போதையில் இருங்கள். ஆகா நான், ஆகா நான். எந்த போதையில் இருக்கணுமாமா? சதா இதே போதையில் இருங்கள். ஆகா நான் நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கும். பாபா நினைக்கும் போது சந்தோஷம் வருது இல்லை, தாதி நினைக்கும் போது சந்தோஷம் வருது இல்லை. அப்ப நான் மட்டும் என்ன குறைச்சலாம்? பாபா ஆகா, தாதிகள் ஆகா, அப்புறம் நானும் யாருன்னா ஆகா தான். பாபா சதா இதே ஆன்மீக போதையில் இருங்கள், ஆகா நான் என்று. அப்போது மனதாலும் உடலாலும் நேச்சுரலான குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுது மனதாலும் உடலாலும் நேச்சுரலான குஷியினில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். குஷியா இருந்தா நம்மால ஆடாம இருக்க முடியாது. குஷியின் அடையாளம் நடனம். மனசும் உடலும் நடனம். நீங்க சேவை பண்றத பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அது ஒரு நடனம்னா என்ன நினைக்கிறீங்க? பரதம்னா என்ன? பரதம் பார்த்துருக்கீங்களா? அவங்க பால் கறப்பாங்க, பால் விற்பாங்க, இல்லை ஆடு மேய்ப்பாங்க. அதை ஒரு நளினமாக அழகாக செய்வாங்க. நடக்கிறது, உட்காருறது, எந்திரிக்கிறது, சமைக்கிறது, சண்டை போடுறது, இது எல்லாமே பரதத்தில் வரும். ஆனால் அந்த செய்கையில் என்ன இருக்கும்? ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஒரு நளினம் இருக்கும், ஒரு பாபா சொல்றார்,
நீங்கள் பாபா நினைவில் என்ன பண்ணாலும் அது நடனம் தான். குஷியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் அது என்னது தான்? நடனம் தான். நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆஹா நான் அப்படின்னு நினைக்கும் போது மனதாலும் உடலாலும் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? குஷியில் டான்ஸ் ஆடணும், ஆடுவீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி.